இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் என் நினைவுகளை அறிந்திருக்கிறாரா? ஆண்டவர் நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய முதலும் தெரியும், நம்முடைய முடிவும் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல என்னென்ன முடிவுகளை கொடுத்து எந்தெந்த திருப்பங்களை கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வந்தாலும் அந்த மகனை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை தேவன் அறிந்திருந்தார். சரியான இடத்துல யோசேப்பை கொண்டு போனார். குறிக்கப்பட்ட தன்னுடைய வாக்குத்தத்தம், ஆபிரகாம் இடத்துல ஆண்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் அதற்கு ஏற்ற இடத்துல யோசேப்பை ஆண்டவர் கொண்டு போனார். இன்றைக்கு ஆண்டவர் என்ன குறித்து நினைச்சிருக்கிறாரா? ஆண்டவர் என்ன வாழ வைப்பாரா? என் வாழ்க்கையை பார்க்குறேன், எல்லா இடத்துல வறட்சி, கைவிடப்பட்ட நிலைமை, எனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் கலங்கி கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவை தேவன் அறிவார். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன முடிவு செய்திருக்கிறாரோ அது உங்கள் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும், தீமைக்கு ஏதுவானதல்ல. யோசேப்பின் அனுபவத்தில் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். படிப்படியாய் நான் தாழ்த்தப்பட்டு வருகிறேனே. ஆண்டவர் உங்கள் மேல வைத்த திட்டம், உங்களை குறித்திருக்கிற நினைவு சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். படிப்படியாய் நான் தாழ்ந்து கொண்டிருக்கிற நினைக்கிறீங்களே, இல்லவே இல்லை. கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தின்படி சரியான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கடந்த நாட்களில் கூட என் வாழ்க்கை இப்படியே முடிந்து போயிருமோ, இனி நான் எழவே முடியாதோ, சுற்றி எல்லாம் வறட்சியா இருக்குது, எல்லாம் கண்ணீரா இருக்குது. அந்த கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறுகிற ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தின் நேரத்துக்குள்ளாய் கடந்து வர்றீங்க. ஒரு மாறுதலின் சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வர்றீங்க. என் தேவனுடைய கரம் உங்களை உயர்த்துகிற ஒரு உன்னதமான நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீங்க. உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்று இந்த நாளில் திட்டமும் தெளிவுமாய் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுகிறது. உங்களை குறித்து தான், உங்களை குறித்து இருக்கிற நினைவு நன்மைக்கு ஏதுவானது, சமாதானத்துக்கு ஏதுவானது. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். வாழவே வழி இல்லை பாஸ்டர், நான் வாழ்ந்துருவேனா? நிச்சயம் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். சீரும் சிறப்புமாய் வாழ வைப்பார். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அல்ல, பல மடங்கு ஆசீர்வாதமான சூழ்நிலையில தேவன் உங்களை உயர்த்துவார். நம்புங்க, விசுவாசிங்க. ஏசப்பாவுக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கரம் உங்களை வளையும், உங்களை உயர்த்தும். God bless you.